திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனல்ல இன்று மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை. மார்கழி மாதத்தில் இளம் பருவ மங்கையர் ஒன்று கூடி தம்முடைய மற்ற தோழிகளின் இல்லம் தோறும் சென்று அவர்களையும் எழுப்பி நீராட திருக்குளத்திற்கு அழைத்து செல்வதாக அமைந்துள்ளது திருவம்பாவை பாடல்களாகும். மல பரிபாகம் அடைந்த ஆன்மா ஆணவம் கண்மம் மாயையில் அழிந்து கிடக்கும் பக்குவமடையாத ஆன்மாவை எழுப்பி பேரருளும் பெருங்கருணையும் பொழியும் இறைவனது திருவருளில் மூழ்கி திளைப்பதற்கு அழைத்து செல்வதாகவும் அமைந்துள்ளது திருவம்பாவையாகும். இதைத்தான் நம்ம திருப்பெருந்துறை புராணத்துல சொல்வாரு. மலை இருள் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் அருள் செல முழுக வருகவென செப்பல் திருவம்பாவை அப்படின்னு அதுல காட்டியிருக்கிறாங்க. இப்போ முதல் பாடல். அதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதேவளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன்பார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதரமளியின் மேல் நின்றும் பொரண்டிங்கன் ஏதேனுமாகால் கிடந்தால் என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். தோற்றமும் இறுதியும் இல்லாத அரிய பெரிய ஜோதி வடிவமாக விளங்கும் எம்பெருமான் திருப்புகளை நாங்கள் பாடுகின்றோம். உன் செவிகளுக்கு அந்த இனிய பாடல்கள் கேட்கிறதா? அப்பாடல்களை கேட்ட பிறகும் கூறிய வாள் போன்ற அழகிய கண்களை கொண்ட பெண்ணே, நீ இவ்வாறு தூங்குகின்றாயே. உன் காதுகள் இப்பாடல்களை செவிமடுக்காமல் உணர்ச்சியற்று போய்விட்டனவா? அவ்வளவு வலிய செவிகளா உன் செவிகள்? எல்லாம் வல்ல மகாதேவர் சிவப்பரம்பொருளின் அழகிய வீர கழல்கள் அணிந்த திருவடிகளை வாழ்த்திய வாழ்த்தொளி பாடல்களை நீண்ட இந்த வீதியின் துவக்கத்திலேயே கேட்ட அந்த கணத்திலேயே விம்மி விம்மி அழுது மெய்மறந்து மலர்கள் நிறைந்த படுக்கையின் மேல் இருந்து தன்னை மறந்தவளாகி புரண்டு கீழே விழுந்து ஒன்றுக்கும் உதவாதவளாகி மூச்சித்து கிடப்பது போல இவ்வாறு இவள் கிடப்பதுதான் என்ன இது உன்னுடைய இயல்பு அல்லவே. விரைவில் நீராட எழுந்து வா எம் தோழி என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். மீண்டும் நாளை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.